இந்த கொஸ்டின் பாருங்க, நடு உறுப்புன்னு கேட்குறாங்கம்மா. நடு உறுப்பு. இப்போ நடு உறுப்பை பொறுத்தவரை எப்போவுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் பை 2 ஆன்சர் வருது, அவ்வளோதான் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 4, லாஸ்ட் டேர்ம் எவ்வளோ பை 2, மேக்ஸிமம் ஆன்சர் இவ்வளோ தான் வரும். இப்போ ஆன்சர் எவ்வளோ வருது 122/2, அவ்வளோதான் ஆன்சர் நடு உறுப்பு. ஏன்னா வரிசையாக வரப்போதில்ல, அப்போ ரெண்டுக்கும் நடுவில் தான் நடு உறுப்பு இருக்கும். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, 2 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கா. இப்போ நடு உறுப்பு என்னது நமக்கு 4. இந்த 2ஐயும் 6ஐயும் கூட்டி பாதியாக்குங்க, எவ்வளோ வரும் 4 வந்துருதா. இப்போ 2, 4, 6, 8, 10 5 டேர்ம் இருக்கா. இதில் நடு உறுப்பு எது 6. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கூட்டுங்க 12/2, அதான் இங்கே பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா. பட் இதில் ஒரு சில ஐடியா இருக்கும். இப்போ n ஈக்குவல் டு n கண்டுபிடிக்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, L மைனஸ் a/d + 1. அப்போ 118 மைனஸ் 4/d எவ்வளோ 3 + 1 வருமா. n ஃபார்முலா தெரியும்லப்பா, n ஈக்குவல் டு L மைனஸ் a/d + 1 ஃபார்முலா படிச்சிருக்கணும் சரிங்களா. அப்போ கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருது 114/3 + 1. 114 கேன்சல் பண்ணால் 3 3 9, மிச்சம் 8 3 24 + 1 எவ்வளோ வருது 39. நான் எதுக்காக சொல்கிறேன்னா 39. இப்போ வந்திருக்கிறது 39 நம்பர்னா ஆட் நம்பரில் வருதா கவுண்டிங், அப்போ சென்டர் நம்பர் ஆன்சராக வரும். இப்போ இந்த கொஸ்டின்லாம் பாருங்க, மொத்தம் 3 நம்பர் இருந்துச்சு, சென்டர் நம்பர் ஆன்சர். 5 நம்பர் இருந்துச்சு, சென்டர் நம்பர் ஆன்சர். இப்போ 2 4 6 8ன்னு 4 நம்பர் இருக்குன்னு வைங்க. இப்போ சென்டர் நம்பர் எது வரும் 4 வரும் 6 வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். அப்படி வந்தால் 2 நம்பர் வந்திருக்கணும்ல, நமக்கு 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பீடாக பண்ணுறப்ப என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கூட்டி பாதி ஆக்கிடலாம், அவ்வளோதான், வேற வழி இல்லை. ஒருவேளை 2 நம்பர் கொடுக்குறாங்கன்னா எப்போ அப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த வர்ற சீரீஸில் பாருங்க 4 நம்பரோ 6 நம்பரோ 8 நம்பரோ வந்தால் 2 நம்பர் மிடில் வரும் சரிங்களா. அப்பயும் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கூட்டி போட்டணும். இப்போ 6 4 எவ்வளோ சென்டரில் 10, 8 2 கூட்டினா அதுதான் ஆன்சராக வரும். சில இடத்துல எப்படி கொடுப்பாங்கன்னா சென்டரில் 2 நம்பர் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன லாஜிக் தான். இப்போ 2ல இருந்து 100 வரை கொடுத்துட்டாங்க. இப்போ 2ல இருந்து 100 வரை எத்தனை நம்பர் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்க, 50 நம்பர் இருக்கும். ஈவன் நம்பர் தானே, 2 4 6ன்னு சொல்லி 100 வரை. இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, மிடில் இருக்க நம்பர் AB இதோட கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். மிடில் 2 நம்பர் வரும்ல, கூடுதல் என்னன்னு கேட்குறாங்கன்னா எதுவுமே பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கூட்டுங்க எவ்வளோ வரும், அவ்வளோதான் ஆன்சர். ஏன்னா மிடில் ஒரு நம்பர் வந்து என்ன பண்ணுவோம், 2ஐயும் கூட்டி பாதி ஆக்குவோம். இங்கே 2 நம்பர் வருதுல்ல, அப்போ பாதியாக்காமல் அப்படியே போட்டால் 2ஐயும் கூட்ட ஆன்சர் வரப்போகுது. இதெல்லாம் சின்ன சின்ன லாஜிக் தான். கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக போடலாம், வேகமாகவும் பண்ணிடலாம்.